ओम शांति। प्रातः मुरली का डेट 22/10/2023, रिवाइज 16/2/96। अव्यक्त बाप दादा मधुबन। ओम शांति। காலை முரளியின் தேதி 22/10/2023, ரிவைஸ் 16/2/96, அவ்யக்த பாப்தாதா மதுபன். பாபா முரளியினுடைய ஹெட்லைன் சொல்கிறாங்க, डायमंड जुबली वर्ष में विशेष अटेंशन देकर समय और संकल्प के खजाना को जमा करो. வைர விழா வருடத்தில் விசேஷமான கவனம் கொடுத்து நேரம் மற்றும் சங்கல்பம் என்ற கஜானாவை சேமிப்பு செய்யுங்கள். आज त्रिमूर्ति रचता शिव बाप बच्चों को 3 बधाइयाँ दे रहे हैं. இன்று 3 மூர்த்திகளை படைக்கக்கூடிய சிவ தந்தை குழந்தைகளுக்கு 3 வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பச்சே பாப்கோ பதாயி தேனே ஆயே ஹேன். குழந்தைகள் தந்தைக்கு வாழ்த்துக்களை கொடுக்க வந்திருக்கின்றார்கள். தோ பாப் ரிட்டர்ன் மே 3 பதாயியாं தே ரஹே ஹேன். அதனால் தந்தையும் அதற்கு பதிலாக 3 வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதாவது இந்த முரளி சிவ ஜெயந்தி அப்போ சொன்ன முரளி. एक शिव जयंती की, दूसरी डायमंड जुबली की और तीसरी वर्तमान समय उमंग उत्साह से सेवा करने की बधाई. அதாவது பாபா 3 வாழ்த்துக்களை கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா, அது எந்தெந்த விஷயத்துக்காக கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றி புரிய வைக்கிறார். அதாவது 1 சிவ ஜெயந்திக்கான வாழ்த்து, 2வது டைமண்ட் ஜூப்ளிக்கான வாழ்த்து, 3வது தற்சமயம் ஊக்கம் உற்சாகத்துடன் சேவை செய்வதற்கான வாழ்த்து. இந்த 3 வாழ்த்துக்களை பாபா கொடுக்கிறார். तो 3 बधाइयाँ चारों ओर के बच्चों को बाप दादा दे रहे हैं. அதனால் இந்த 3 வாழ்த்துக்களை நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு பாப் தாதா கொடுத்து கொண்டிருக்கின்றார். बाप के पास सबके दिलों के उमंग उत्साह के सेवा के समाचार पहुँचते रहते हैं. பாபாவிடம் அனைவருடைய உள்ளத்தின் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சேவைக்கான செய்திகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. ये अलौकिक जयंती सारे कल्प में नहीं होती है. இந்த அலௌகிக பிறந்த நாள் முழு கல்பத்திலும் இருப்பதில்லை. क्योंकि सारे कल्प में चाहे देवात्मा हो, चाहे महात्मा हो, चाहे साधारण आत्माएं हो, लेकिन आत्माएं आत्मा की जयंती मनाते हैं. ஏனென்றால் சாதாரண பாபா சொல்கிறாங்க, அதாவது இந்த அலௌகிக பிறந்த நாள் முழு கல்பத்திலையும் இருப்பதில்லை. ஏனெனில் முழு கல்பத்தில் தேவ ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, மகாத்மாவாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆத்மாக்கள் ஆத்மாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். और इस संगम पर आप श्रेष्ठ आत्माएं किसकी जयंती मनाने आए हो. மேலும் இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் சிரேஷ்டமான ஆத்மாக்கள் யாருடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள். परम आत्मा की और परम आत्मा बाप बच्चों की जयंती मनाते हैं. பரம் ஆத்மாவினுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள். மேலும் பரமாத்மா தந்தையும் குழந்தைகளினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். सत्युग त्रेता में भी परम आत्मा आपकी जयंती नहीं मनाएंगे व आप परमात्मा की जयंती नहीं मनाएंगे. பாபா சொல்கிறாங்க, சத்யுகம் மற்றும் திரேதா யுகத்தில் கூட பரமாத்மா உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டார்.
அல்லது நீங்களும் பரமாத்மாவினுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டீர்கள். तो कितने பதம் 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 குணா பாக்யவான் ஆத்மா ஹோ. அதனால் எவ்வளவு கோடி 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 மடங்கு பாக்யவான் ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். ऐसे कभी अपने श्रेष्ठ भाग्य को स्वप्न में भी सोचा होगा. அவ்வாறு எப்போதாவது உங்களுடைய சிரேஷ்டமான பாக்கியத்தை கனவிலும் கூட யோசித்திருப்பீர்களா? नहीं सोचा, யோசித்ததில்லையா? लेकिन आज साकार रूप में मना रहे हैं. ஆனால் இன்று சாக்கார ரூபத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். तो खुशी है ना. அதனால் மகிழ்ச்சி இருக்கிறது இல்லையா? देखो, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையான்னு கேட்குறார். देखो, चाहे देश वाले, चाहे विदेश वाले, चाहे मधुबन वाले, जो भी इस ग्रुप में बैठे हैं कितना लकी है. பாபா சொல்றாங்க, பாருங்கள், உள்நாட்டில் உள்ளவர்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் உள்ளவர்களாக இருக்கலாம், மதுபனில் உள்ளவர்களாகவும் இருக்கலாம். யாரெல்லாம் இந்த குரூப்பில் அமர்ந்திருக்கின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கின்றீர்கள். அந்தர் கியா கீத் காத்தே ஹோ. உள்ளுக்குள் என்ன பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். வா மேரா பாக்ய. என்ன பாட்டு பாடுறோமா? ஆஹா என்னுடைய பாக்கியமே அப்படின்ற பாட்டு பாடுறோமா? और बाप भी गीत गाते हैं, वाह बच्चों का भाग्य. நாம மட்டும் பாட்டு பாடலையா? பாபா சொல்றாரு, பாபாவும் பாட்டு பாடுறாராம். அதாவது தந்தையும் பாடல் பாடுகின்றார், ஆஹா குழந்தைகளுடைய பாக்கியமே என்று. விசேஷ் சேவா கா குரூப் பேட்டா ஹேனா. விசேஷமாக சேவையினுடைய குழு அமர்ந்திருக்கிறது இல்லையா? சப் தரஃப்கே விசேஷ் ஹேனா. அதாவது எல்லா பக்கத்தினுடைய விசேஷமும் இருக்கிறது இல்லையா? அதாவது ஒவ்வொரு ஜோனுக்கான விசேஷ் தான் தனித்தனி. तो विशेष सेवा का विशेष प्रत्यक्ष फल प्राप्त करने वाली आत्माएं हो. அதனால் விசேஷமாக சேவைக்கான விசேஷ பலனை அடையக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். तो बाप भी ऐसी श्रेष्ठ बच्चों को देख हर्षित होते हैं. அதனால் தந்தையும் அப்படிப்பட்ட சிரேஷ்ட குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். बच्चे ज़्यादा हर्षित होते हैं या बाप होते हैं. பாபா கொஸ்டின் கேட்குறார், குழந்தைகள் அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா அல்லது தந்தை அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றாரா? தோனோ, இருவரும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். யா பாப் ज़्यादा होता है, आप ज़्यादा होते हो. பாபா திரும்பவும் கேள்வி கேட்குறாரு, தந்தைக்கு அதிகமாக இருக்கிறதா அல்லது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதா? आज बाप दादा चारों ओर के सेवादारी डायमंड की माला को देख रहे हैं. இன்று பாப் தாதா நாலாபுறமும் இருக்கக்கூடிய சேவாதாரி வைர மாலையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆப் சபி மாலா மே ஹோனா. நீங்கள் அனைவரும் இந்த மாலையில் இருக்கின்றீர்கள் இல்லையா? அதாவது சேவாதாரியினுடைய வைர மாலையில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க இல்லையான்னு கேட்குறார். பாப்கே கலே மே டைமண்ட் பன் चमकने वाले माला के दाने हो या और कोई है. பாபா கேள்வி கேட்குறாரு, அதாவது பாபாவினுடைய கழுத்தில் வைரமாகி ஜொலிக்கக்கூடிய மாலையில் இருக்கக்கூடிய மணியாக இருக்கின்றீர்களா அல்லது வேறு யாராவது இருக்கின்றார்களா? ஆப் ஹி ஹோ और नहीं. நீங்கள் தான் இருக்கின்றீர்களா அல்லது இல்லையா? लोग कहते हैं कि 108 की माला, लेकिन बाप दादा के गले में आप सभी डायमंड्स की कितनी लंबी माला है. அதாவது மனிதர்கள் சொல்கின்றார்கள் 108 மாலை என்று. ஆனால் பாப்தாதாவினுடைய கழுத்தில்
நீங்கள் அனைவருமே வைர மாலையாக இருக்கின்றீர்கள். இது எவ்வளவு நீளமான மாலையாக இருக்கிறது. सौ आठ तो आप नीचे बैठे हुए हो जाएंगे. 108 மாலையில் கீழே அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் ஆவார்கள். பீச்சே வாலே பி ஹோனா, பின்னால் இருப்பவர்களும் இருக்கிறீர்கள் இல்லையா? அவ கேள்வி கேட்குறார். 108 மாலையில் இருக்கீங்களான்னு. பகலே பீச்சே வாலே, முதல்ல பின்னாடி உள்ளவங்களை பார்த்து பாபா கேட்குறார். देखो ये भी त्याग का प्रत्यक्ष फल है कि बाप दादा पीछे वालों को ज्यादा मुबारक देते. பாபா சொல்றாரு, பாருங்கள், இதுவும் தியாகம் செய்ததற்கான வெளிப்படையான பலன். பாப்தாதா பின்னால் உள்ளவர்களுக்கு அதிகமான வாழ்த்து கொடுக்கின்றார். ஏன்னா அவங்க புதுசாக வந்தவங்களையெல்லாம் முன்னாடி விட்டுட்டு படையவங்கள்லாம் பின்னாடி போய் உட்காந்துருந்துருப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் தியாகம் பண்ணதனுடைய பலன்தான் பாபா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அதிகமான வாழ்த்துக்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் உஸ்ஸே ஜியாதா நீச்சே வாலோங்கோ, பாபா சொல்கிறாரு, அதை விட அதிகமான வாழ்த்துக்கள் கீழே உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. பாபா கீழே அமர்ந்திருப்பவர்களுக்கு கொடுக்கின்றார். बाप दादा हर एक बच्चे की विशेषता को देखते हैं. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷத்தன்மையை பார்க்கின்றார். चाहे संपूर्ण नहीं बने हैं, पुरुषार्थी हैं, लेकिन ऐसा एक भी बाप का बच्चा नहीं है जिसमें कोई विशेषता नहीं हो. அது சம்பூரணம் ஆகாமல் இருக்கலாம், முயற்சியாளர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை கூட பாபாவிற்கு இருப்பதில்லை. அவர்களுக்குள் எந்த விசேஷத்தன்மையும் இல்லை என்று. சப்மே விசேஷத்தா ஹை, அனைவருக்குள்ளும் விசேஷம் இருக்கின்றது. சப்சே பஹலி விசேஷத்தா தோ கோட்டுங் மே கோயி கே லிஸ்ட் மே தோ ஹை நா. அனைத்தையும் விட முதல் விசேஷத்தன்மை கோடியில் சிலர் என்ற லிஸ்ட், அதாவது வரிசையில் இருக்கின்றீர்கள் இல்லையா? और विशेषता ये है कि बड़े बड़े तपस्वी महान आत्माएं 1608 जगत गुरु चाहे शास्त्रवादी हैं, चाहे महामंडलेश्वर हैं, लेकिन बाप को नहीं जाना. பாபா சொல்றாரு, மேலும் விசேஷத்தன்மை இதுவாக இருக்கிறது. பெரிய பெரிய தபஸ்வி மகான் ஆத்மாக்கள் 16,108 ஜகத் குரு சாஸ்திரவாதிகளாக இருக்கலாம், மகா மண்டலேஸ்வரராக இருக்கலாம். அதாவது பாபா சொல்றாரு, பெரிய பெரிய தபஸ்வி மகான் ஆத்மாக்களாக இருக்கலாம், 16,108 ஜகத் குரு அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், சாஸ்திரவாதிகளாகவும் இருக்கலாம், மகாமண்டலேஸ்வரராகவும் இருக்கலாம். ஆனால் பாபாவை தெரிந்திருக்கவில்லை. और बाप के सभी बच्चों ने बाप को तो जान लिया ना. மேலும் அனைத்து குழந்தைகளும், பாபாவினுடைய அனைத்து குழந்தைகளுமே தந்தையை தெரிந்து கொண்டீர்கள் இல்லையா? तो बाप को जानना यह कितनी बड़ी विशेषता है. அதனால் தந்தையை தெரிந்து கொள்வது இது எவ்வளவு பெரிய விசேஷமாக இருக்கிறது. दिल से मेरा बाबा तो कहते हैं ना, உள்ளபூர்வமாக என்னுடைய பாபா என்று சொல்கின்றீர்கள் இல்லையா? மேரா கஹ்கர் அதிகாரி தோ பன் கயேனா, என்னுடையவர் என்று சொல்லி அதிகாரி ஆகிவிட்டீர்கள் இல்லையா? தோ இஸ்கோ கியா கஹேங்கே, அதனால் இதற்கு என்ன சொல்வோம், இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறார். जिसने बाप को परख लिया, पहचान लिया, तो पहचानना ये भी बुद्धि की विशेषता है, परखने की शक्ति है. பாபா சொல்றாரு, தந்தையை
பகுத்தறிந்து கொண்டீர்கள், அறிந்து கொண்டீர்கள். அதனால் அறிந்து கொள்வது இதுவும் புத்தியினுடைய விசேஷமாக இருக்கிறது, பகுத்தறியக்கூடிய சக்தியாக இருக்கிறது. तो आप सभी के परखने की शक्ति श्रेष्ठ है. அதனால் உங்கள் அனைவருடைய பகுத்தறியக்கூடிய சக்தியும் சிரேஷ்டமானதாக இருக்கிறது. அச்சா ஆஜ் விசேஷ் மனானே ஆயே ஹோனா. நல்லது, இன்று விசேஷமாக கொண்டாடுவதற்கு வந்திருக்கின்றீர்கள் இல்லையா? आज मनाने का दिन है या आज भी सुनने का दिन है? பாபா கேள்வி கேட்குறாரு. இன்று கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கின்றதா அல்லது இன்றும் கேட்கக்கூடிய நாளாக இருக்கின்றதா? சுன்னா பி ஹே, கேட்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறார். அச்சா, நல்லது. तो शिवरात्रि कहते हैं लेकिन आपके लिए अभी क्या है? அதனால் சிவராத்திரி என்று சொல்கின்றோம், ஆனால் உங்களுக்கு இப்பொழுது என்னவாக இருக்கிறது? आपके लिए रात्रि नहीं है तो क्या है? உங்களுக்கு ராத்திரியாக இருப்பதில்லை, என்னவாக இருக்கிறது? அமிர்த வேளா है, அமிர்த வேளையாக இருக்கின்றதா? आप तो रात्रि से निकल गए या थोड़ी थोड़ी रात्रि अभी है. நீங்கள் இரவிலிருந்து வெளியேறிவிட்டீர்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் இப்பொழுதும் இரவு இருக்கிறதா? छुट्टी ले गई, किसी भी प्रकार का अंधकार आता है कि खत्म हो गया. பாபா சொல்றாரு, அதாவது எந்த ஒரு விதமான இருள் வருகிறதா அல்லது அழிந்து விட்டதான்னு கேட்குறாரு. अमृत वेले सदा वरदान का समय है तो आपको रोज वरदान मिलता है ना. அமிர்த வேளை என்பது சதா வரதானம் அடைவதற்கான நேரமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு தினமும் வரதானம் கிடைக்கிறது இல்லையா? तो आप कहेंगे बाप आता रात्रि में है लेकिन हमारे लिए अमृत वेला गोल्डन मॉर्निंग டைமண்ட் மார்னிங் हो गई. அதனால் நீங்கள் சொல்வீர்கள், தந்தை இரவில் வருகின்றார், ஆனால் நமக்கு அமிர்த வேளை என்பது கோல்டன் மார்னிங், அதாவது தங்கமான காலைன்னு சொல்கிறார். டைமண்ட் மார்னிங், அதாவது வைரமான காலை ஆகிவிட்டது. தங்கமான, அதாவது கோல்டன் மார்னிங் டைமண்ட் மார்னிங் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார் அமிர்த வேளை. तो ऐसे वरदानी स्वरूप अपना देखते हो. அதனால் அப்படிப்பட்ட வரதானி சொரூபத்தை பார்க்கின்றீர்களா? மாயா வரதான் புலா தோ நஹி தேத்தி. மாயை வரதானத்தை மறக்கடித்து விடுவதில்லையே. ஆத்தி ஹே மாயா, மாயா வருகிறதா? பாபா கேள்வியா கேட்குறார். கபி கபி தோ ஆத்தி ஹே, சில நேரம் வருகிறதா, அதாவது அவ்வப்பொழுது வருகிறதா அப்படின்னு கேட்குறார். மாயா தோ லாஸ்ட் கடி தக் ஆயேகி. பாபா அதுக்கு பதிலும் சொல்லிட்டார். மாயை கடைசி வரை வரும். ऐसे नहीं जाएगी, அப்படியே போகாது. लेकिन माया का काम है आना और आपका काम है दूर से भगाना. ஏன்னா நம்ம பாபாவுடைய குழந்தையாயிட்டோம், அதனால் நம்மக்கிட்ட இருந்து மாயா போயிடும், அப்படி கிடையாதுன்றார். மாயா கடைசி வரைக்குமே வரும், ஆனால் மாயாவினுடைய வேலை வருவது, உங்களுடைய வேலை தூரத்திலிருந்தே விரட்டுவது. அதாவது आ जाए फिर भगाओ ये नहीं. பாபா சொல்கிறாரு, வந்த பிறகு விரட்டுவது இவ்வாறு கிடையாது. ஏ டைம் அபி சமாப்து ஹுவா, இந்த நேரம் இப்பொழுது முடிந்து விட்டது. அதாவது வந்த பிறகு மாயாவை விரட்டுறோம் இல்லையா, அந்த டைம் முடிஞ்சிடுச்சுன்றார் பாபா. மாயா ஆவே அவர் ஆப்கோ ஹிலாவே ஃபிர் ஆப் பகாவோ, டைம் தோ கயானா. பாபா சொல்கிறாரு, மாயா வந்தது, உங்களை அசைத்தது, பிறகு நீங்கள் விரட்டினீர்கள், அதனால் டைம் சென்று விட்டது, அதாவது நேரம் சென்று விட்டது இல்லையா? லேக்கின்
साइलेंस के साधनों से आप दूर से ही पहचान सकते हो कि ये माया है. ஆனால் அமைதியினுடைய சாதனங்கள் மூலம் நீங்கள் தூரத்திலிருந்தே அறிந்து கொள்கின்றீர்கள் இது மாயை என்று. इसमें भी टाइम वेस्ट नहीं करो और माया भी देखती है ना, चलो आने तो देते हैं ना, तो आदत बढ़ जाती है आने की. பாபா சொல்றாரு, இதில் கூட நேரத்தை வீணாக்காதீர்கள். மேலும் மாயையும் பார்க்கிறது இல்லையா, அதாவது மாயை வருவதற்கான பழக்கம், அதாவது ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. பாபா சொல்றாரு, மாயா நம்மக்கிட்ட வர்றதுக்கான ஒரு பழக்கம் கூட ஏற்பட்டிருக்குன்றார். जैसे कोई पशु को जानवर को अपने घर में आने की आदत डाल दो, फिर तंग होकर भगाओ भी, लेकिन आदत तो बढ़ जाती है ना. பாபா ஒரு உதாரணம் சொல்றாரு. எவ்வாறு ஏதாவது விலங்குகளை தங்களுடைய வீட்டில், அதாவது விலங்குகளுக்கு தங்களுடைய வீட்டில் வருவதற்கான பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால், டிஸ்டர்ப் ஆகி விரட்டினாலும் அது பழக்கமாகி விடுகிறது இல்லையா. அதாவது இப்போ ஒரு பூனைக்குட்டி நாய்க்குட்டியை கூட நம்ம அன்பாக வளர்க்குறோம். ஆனால் அதனால் நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டு அதை வெளியே துரத்தி விட்டோம்னா கூட அது திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கிட்டே தானே வரும், நம்ம வீட்டுக்கே தானே வரும். பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி மாயாவுக்கு கூட நம்மக்கிட்ட வர்றதுக்கான பழக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. और बाप ने सुनाया था कि कई बच्चे तो माया को चाय पानी भी पिलाते हैं. பாபா சொல்கிறாங்க, தந்தை சொல்லியிருந்தார், நிறைய குழந்தைகள் மாயாவிற்கு டீ தண்ணீர் கூட குடிக்க வைக்கின்றார்கள். மாயா வந்தால் விரட்டுறது இல்லையா, வந்த மாயாவுக்கு டீ தண்ணிலாம் கொடுக்குறாங்கன்றார். சாய் பானி கவுன்சி பிலாத்தே ஹோ, சரி எப்படிப்பட்ட டீயும் தண்ணீரும் குடிக்க வைக்கின்றார்கள், பத்தா ஹேனா, தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா. क्या करूं, कैसे करूं, अभी तो पुरुषार्थी हूँ, अभी तो संपूर्ण नहीं बने हैं, आखिर हो जाएंगे, ये संकल्प चाय पानी है. பாபா சொல்கிறாரு, நாம் எந்த மாதிரி மாயாவுக்கு டீ தண்ணீர் கொடுக்குறோம் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. என்னன்னா, நம்ம மனசில் திங்க் பண்ணுறோம் இல்லையா, என்ன செய்வது, எப்படி செய்வது, இப்பொழுது நான் முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், இப்பொழுதும் சம்பூரணமாகவில்லை, கடைசியில் ஆகிவிடுவோம். இந்த சங்கல்பம் டீயும் தண்ணீருமாக இருக்கின்றது. तो वो देखती है चाय पानी तो मिलती है, அது பார்க்கிறது டீயும் தண்ணீரும் கிடைக்கிறது என்று. किसी को भी अगर चाय पानी पिलाओ तो जाएगा कि बैठ जाएगा. பாபா சொல்கிறாரு, யாருக்காவது ஒருவேளை நீங்கள் டீயும் தண்ணீரும் குடிக்க கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்கள் போவார்களா அல்லது அங்கேயே அமர்ந்து விடுவார்களா. तो जब भी कोई परिस्थिति आती है तो क्यों क्या कैसे कभी कभी तो होता ही है, अभी कौन पास हुआ है, सबके पास है, ये है माया की खातिरी करना. பாபா சொல்கிறாரு, என்னன்னா, எப்பொழுதாவது ஏதாவது சூழ்நிலை வருகிறது என்றால், அது சூழ்நிலையோ அல்லது பிரச்சனையோ வருகிறது என்றால், ஏன், என்ன, எப்படி, சில நேரம் ஆகத்தான் செய்கிறது, இப்பொழுது யார் பாஸ் ஆகி இருக்கிறார்கள், எல்லோரிடமும் இருக்கிறது, இது இருக்கிறது, இவ்வாறு யோசிப்பது மாயாவை உபசரிப்பு செய்வதாகும் அப்படின்னு சொல்கிறார். அதை வீட்டுக்கு வந்த விருந்தாளியை சும்மா அனுப்ப மாட்டோம் இல்லையா, உபசரிப்பு பண்ணுவோம். அதே மாதிரி
குழந்தைங்க கூட மாயாவுக்கு உபசரிப்புலாம் பண்ணுறாங்கன்றார். அது எந்தெந்த மாதிரி உபசரிப்பு பண்ணுறாங்கன்னு மேலே சொல்லியிருக்காரு இல்லையா. குச் நம்கீன் குச் மீட்டா பி கிலா தேத்தே ஹோ. மாயாவை உட்கார வச்சு அதுக்கு உப்பு இனிப்பு இதெல்லாம் ஊட்டி ஊட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது துவர்ப்பு இனிப்பு இதையெல்லாம் ஊட்டி விடுறீங்க. அவர் ஃபிர் கியா கர்த்தே ஹோ. மேலும் பிறகு என்ன செய்கின்றீர்கள். ஃபிர் தங் ஹோக்கர் கர்த்தே ஹோ அபி பாபா ஆப் ஹி பகாவோ. பிறகு டிஸ்டர்ப் ஆனவுடன் சொல்கின்றீர்கள், பாபா இப்பொழுது நீங்களே விரட்டுங்கள் என்று. ஆனே ஆப் தேத்தே ஹோ அவர் பகாயே பாபா கியோ. பாபா கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வரவிடுகின்றீர்கள், ஆனால் பாபா விரட்ட வேண்டுமா? ஏன்? பாபா கேள்வி, ஏன் நீங்கள் தான் வர விடுறீங்க, வந்த பிறகு பிரச்சனை வந்த பிறகு ஏன் பாபா விரட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். ஆனே கியோ தேத்தே ஹோ. ஏன் வரவிடுகிறீர்கள்? மாயா பார் பார் கியோ ஆத்தி ஹை. மாயை அடிக்கடி ஏன் வருகிறது? हर समय हर कर्म करते त्रिकालदर्शी की सीट पर सेट नहीं होते हो. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கர்மமும் செய்யும்போது திரிகாலதரிசி என்ற இருக்கையில் அமர்வதில்லை. त्रिकालदर्शी अर्थात पास्ट प्रेजेंट और फ्यूचर को जानने वाले. त्रिकालदर्शी என்றால் பாஸ்ட் இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை தெரிந்திருக்கக்கூடியவர்கள். तो क्यों क्या नहीं करना पड़ेगा. அதனால் ஏன் என்ன என்பது செய்ய வேண்டியது இருக்காது என்று சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்காதுன்றார். நாம் திரிகாலதரிசியாக இருந்தோம் அப்படின்னா மாயா வரும்போது ஏன் வந்தது அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது, சொல்ல வேண்டியதும் இருக்காது. त्रिकालदर्शी होने के कारण पहले से ही जान लेंगे कि ये बातें तो आनी है होनी है. பாபா சொல்கிறாரு, திரிகாலதரிசியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் முதலிலேயே தெரிந்து கொள்வார்கள். அதாவது மாயா வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுப்பாங்களாம். இந்த விஷயங்கள் வரத்தான் வேண்டி இருக்கிறது, வரும், அதாவது வந்தே தீரும் சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்தான் வேண்டியிருக்கு, வந்தே தீரும். चाहे स्वयं द्वारा, चाहे औरों द्वारा, चाहे माया द्वारा, चाहे प्रकृति द्वारा, सब प्रकार से परिस्थितियाँ तो आएंगी, आनी ही है. பாபா சொல்கிறாரு, தன் மூலமாகவும் சரி, மற்றவர்கள் மூலமாகவும் சரி, மாயா மூலமாகவும் சரி, இயற்கை மூலமாகவும் சரி, அனைத்து விதமான சூழ்நிலைகளும் வரும், வந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறார். लेकिन स्वयस्थिति शक्तिशाली है तो परिस्थिति उसके आगे कुछ भी नहीं है. ஆனால் உங்களுடைய மனநிலை சக்திசாலியாக இருக்கிறது என்றால் மாயையினுடைய ஸ்திதி, அதை தான் பரஸ்திதி சொல்கிறாரு. இப்போ அந்த பரஸ்திதி அவர்களுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. பரஸ்திதி படி யா சுயஸ்திதி படி. பாபா கேள்வி கேட்குறார். பரஸ்திதி அதாவது பிரச்சனைகள் சூழ்நிலைகள் பெரியதா அல்லது சுயஸ்திதி பெரியதா? யா கபி சுயஸ்திதி படி ஹோ ஜாதி கபி பரிஸ்திதி. அல்லது சில நேரம் சுயஸ்திதி பெரியதாக ஆகிவிடுகிறது, சில நேரம் பரஸ்திதி பெரியதாக ஆகிவிடுகிறது என்று இருக்கிறதா? तो इसका साधन है, एक तो आदि मध्य अंत तीनों काल चेक करके समझ कर फिर कुछ भी करो. பாபா சொல்கிறாரு, அதனால் இதற்கான சாதனம் என்னவென்றால், ஒன்று முதல் இடை கடை 3 காலங்களையும் சோதித்து புரிந்து கொண்டு பிறகு எதையும் செய்யுங்கள். நாம் எதை செஞ்சாலும் 3 காலத்தையும் புரிஞ்சிக்கிட்டு செக் பண்ணிட்டு செய்யணும்னு சொல்கிறார். சிர்ஃப் வர்த்தமான் நஹி தேக்கோ. பாபா சொல்கிறாரு, நிகழ்காலத்தை மட்டும் பார்க்காதீர்கள்,
सिर्फ वर्तमान देखते हो तो कभी परिस्थिति ऊंची हो जाती और कभी சுயஸ்திதி ऊंची हो जाती. அதாவது நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கின்றீர்கள் என்றால் சில நேரம் பிரச்சனை உயர்ந்ததாகி விடுகிறது. சில நேரம் சுயஸ்திதி உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. துனியா में भी कहते हैं पहले सोचो फिर करो. உலகத்தில் உள்ளவர்கள் கூட சொல்கின்றார்கள், முதலில் யோசியுங்கள் பிறகு செய்யுங்கள் என்று. नहीं तो जो सोच कर नहीं करते तो पीछे सोचना पश्चाताप का रूप हो जाता है. அப்படி இல்லை என்றால் யோசிக்காமல் செய்கிறீர்கள் என்றால் பின்னால் யோசிக்கிறீர்கள், பச்சாதாபமாகி விடுகிறது. அதாவது செய்து முடிச்ச பிறகு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் யோசிக்கிறது இல்லை, பச்சாதாபப்படுறதுன்னு சொல்றாரு. பச்சாதாபப்படுறதுன்னா வருத்தப்படுறது. ऐसे नहीं करते ऐसे करते तो पीछे सोचना अर्थात पश्चाताप का रूप और पहले सोचना ये ज्ञानी तो आत्मा का गुण है. அவ்வாறு செய்திருக்க கூடாது, அப்படி செய்திருக்க வேண்டும். இவ்வாறு பிறகு யோசிப்பது அதாவது பச்சாதாபத்தினுடைய ரூபமாக இருக்கிறது. மேலும் முதலில் யோசிப்பது இது ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணமாக இருக்கிறது. द्वापर कलयुग में तो अनेक प्रकार के पश्चाताप ही करते रहे हो ना. துவாபர யுகம் மற்றும் கலியுகத்தில் பலவிதமான பச்சாதாபங்களையே அடைந்திருக்கின்றீர்கள் இல்லையா? लेकिन अब संगम पर पश्चाताप करना अर्थात ஞானி तो आत्मा नहीं है. ஆனால் இப்பொழுது சங்கம யுகத்தில் பச்சாதாபப்படுவது என்றால் அதாவது வருத்தப்படுவது என்றால் ஞானம் நிறைந்த ஆத்மா கிடையாது. அவங்க ஞானம் நிறைஞ்ச ஆத்மாவே இல்லைன்றார். ऐसा अपने को बनाओ जो अपने आप में भी मन में एक सेकेंड भी पश्चाताप नहीं हो. அவ்வாறு தன்னை ஆக்கிக் கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு நீங்களே மனதில் ஒரு செகண்ட் கூட பச்சாதாபம் இருக்கக்கூடாது. इस डायमंड जुबली में विशेष सारे दिन में एक समय और दूसरा संकल्प इन दो खजाने पर अटेंशन रखना. அதனால் இந்த வைர விழாவில் விசேஷமாக முழு நாளில் ஒன்று சமயம் மற்றும் இரண்டாவது சங்கல்பம் இந்த இரண்டு खजानाக்கள் மீது கவனம் வைக்க வேண்டும். वैसे खजाना तो बहुत है लेकिन विशेष इन दो खजानों के ऊपर अटेंशन देना है. அதாவது கஜானாக்கள் நிறைய இருக்கின்றன, ஆனால் விசேஷமாக இந்த இரண்டு கஜானாக்கள் மீது கவனம் கொடுக்க வேண்டும். हर दिन संकल्प श्रेष्ठ सुबह कितना जमा किया. ஒவ்வொரு நாளும் சிரேஷ்டமான சங்கல்பம் மற்றும் நல்ல சங்கல்பம் எவ்வளவு சேமித்தீர்கள். क्योंकि पूरे कल्प के लिए जमा करने की बैंक अभी खुलती है. ஏனென்றால் முழு கல்பத்திற்கும் சேமிப்பு செய்வதற்கான பேங்க் இப்பொழுது திறந்திருக்கிறது. सतयुग में ये बैंक जमा की बंद हो जाएगी. சத்தியுகத்தில் இந்த சேமிப்பு செய்வதற்கான பேங்க் மூடப்பட்டுவிடும். ये बैंक में नहीं होगी दूसरी बैंक भी नहीं होगी. பாபா சொல்றாரு, இந்த பேங்க்கும் இருக்காது, இரண்டாவது அந்த பேங்க்கும் இருக்காதுன்றார். ஏன்னா சத்தியோகத்தில் பேங்க்லாம் இருக்காது. इतना धन आपके पास होगा जो किसी से भी कुछ लेने की आवश्यकता नहीं होगी. பாபா பதில் அதாவது ரீசன் சொல்கிறாரு, ஏன் பேங்க்லாம் சத்தியோகத்தில் இருக்காதுன்னா அவ்வளவு செல்வம் உங்களிடம் இருக்கும். அதனால் நீங்கள் யாரிடமிருந்தும் எதையும் வாங்குவதற்கான அவசியமே இருக்காது. பேங்க் மே கியூ ரக்தே ஹே. பாபா கேள்வி கேட்குறாரு, வங்கியில் ஏன் வைக்கின்றார்கள்? ஏக் தோ சேஃப்டி और दूसरा ब्याज मिलता है. எதுக்காக பேங்க்கில்
பைசாவெலாம் வைக்கிறாங்கன்னா ஒன்று சேஃப்டிக்காக, அதாவது பாதுகாப்பிற்காக. இரண்டாவது வட்டி கிடைக்கிறது. கை பகுத் ஹோஷியார் ஹோத்தே ஹேன் ஜோ பியாஜ் சே ஹி சல்தே ரஹத்தே. பாபா சொல்கிறாரு, நிறைய பேர் அந்த மாதிரி புத்திசாலியாக இருக்கிறாங்க. அவங்க வட்டி மூலமாகவே, அதாவது வட்டியை வச்சே அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார். அவர் இஸ் समय तो अगर ऐसे होशियार हैं तो अच्छे हैं जमा करते हैं ना. மேலும் இந்த நேரம் ஒருவேளை அப்படிப்பட்ட புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்றால் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், சேமிக்கின்றார்கள் இல்லையா? लेकिन ब्याज किस तरफ लगाते हैं वह देखना है. ஆனால் வட்டியை எந்த முறையில் செலவழிக்கின்றீர்கள் அதை பார்க்க வேண்டும். இல்லையா? பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா அதில் கிடைக்கிற வட்டியை நீங்கள் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, செலவு பண்ணுறீங்க, அதையும் பார்க்கணுன்றார். வெறுமனே பேங்க்கில் போட்டு வச்சுட்டா பத்தாது, வர வட்டி எடுத்து செலவு பண்ணால் போதாது. सतयुग में ना ये बैंक होगी ना रूहानी खजाने जमा करने की बैंक होगी. சத்தியுகத்தில் இந்த பேங்க்கும் இருக்காது, ஆன்மீக கஜானாவை சேமிப்பதற்கான பேங்க்கும் இருக்காது. அதாவது ஸ்தூல பேங்க்கும் இருக்காது, இந்த பேங்க்கும் இருக்காது, பாபாவுடைய பேங்க்கும் இருக்காது. दोनों बैंक नहीं होगी. இரண்டு வங்கிகளும் இருக்காது. इस समय एक का पदम गुना करके देने की बैंक है, लेकिन एक जमा करेंगे तब पदम मिलेगा. பாபா சொல்கிறாரு, இந்த நேரம் ஒன்றுக்கு கோடி மடங்கு கொடுப்பதற்கான பேங்க் இருக்கிறது. நீங்கள் ₹1 போட்டிங்கன்னா அதுக்கு அந்த பேங்க்கு கோடி மடங்கு திருப்பி கொடுக்குதாம். ஆனால் ஒன்று சேமித்தீர்கள் என்றால் அப்பொழுது கோடி கிடைக்கும். சேமிச்சாதான் கிடைக்கும்னு சொல்கிறார். ऐसे नहीं हिसाब है. அவ்வாறு கிடையாது, கணக்கு இருக்கிறது. நீங்கள் ₹1 போட்டால் தான் கோடி ரூபாய் கிடைக்கும். இப்போ ₹1 போடவே இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது இல்லையா? அப்போ கணக்கு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறார். तो डायमंड जुबली में सच्चे डायमंड बनना ही है, ये तो पक्का है ना. அதனால் வைர விழாவில் உண்மையான வைரம் ஆகியே தீர வேண்டும், இது பக்காவாக இருக்கிறது இல்லையா? कि कभी संकल्प आता है कि पता नहीं बन सकेंगे या नहीं. சில நேரம் சங்கல்பம் வருகிறது, தெரியவில்லையே ஆக முடியுமா ஆக முடியாதா என்று. இப்படிலாம் சங்கல்பம் வருதான். தெரியலையே, நம்ம ஆவோமா ஆக மாட்டோமா தெரியலையேன்ற சங்கல்பம்லாம் வருது. பத்தா நஹி தோ நஹி ஆத்தா, தெரியவில்லையே அப்படிங்கிறது வருவதில்லை தானேன்னு கேட்குறார் பாபா. क्या भी हो त्याग करना पड़े, तपस्या करनी पड़े, निर्माण बनना पड़े, कुछ भी हो जाए बनना जरूर है. பாபா சொல்கிறாரு, அதாவது என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், தியாகம் செய்ய வேண்டியிருக்கும், தபஸ்யா செய்ய வேண்டியிருக்கும், பணிந்து போக வேண்டியிருக்கும், என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், ஆனால் கட்டாயம் ஆகியே தீர வேண்டும். ஹே போலோ ஹாஞ்சி யா நாஜி. பாபா கேள்வி கேட்குறாரு. அதாவது ஓகேவா அல்லது இல்லையான்னு கேட்குறார். இதுக்கு சம்மதம் இல்லையான்னு கேட்குறார். என்ன வேணால் நடக்கும், ஆனால் நீங்கள் ஆகியே தீரணும். இதுக்கு சம்மதமா இல்லை சம்மதம் இல்லையான்னு கேட்குறார். देखना हाँ जी कहना तो बहुत सहज है. பாபா சொல்கிறாரு, பார்க்கலாம். அதாவது ஹாஞ்சி சரி சரின்னு சொல்வது மிகவும் சுலபம். ஹாஞ்சி பண்ணா इसमें அட்டென்ஷன் தேனா படேகா. சரி என்று சொல்கின்றீர்கள் என்றால் இதில் கவனம் கொடுக்க வேண்டியிருக்கும்.
पहला पहला त्याग ये மே शब्द है. முதல் முதல் தியாகம் இந்த நான் என்ற சொல்தான். ஃபஸ்ட்டு இதை தியாகம் பண்ணணுன்றாரு. இந்த நான் அப்படிங்கிற சொல்ல தியாகம் பண்ணணும். ये மே शब्द है बहुत पुराना लेकिन आजकल ये बहुत रॉयल रूप का हो गया है. இந்த நான் என்ற சொல் மிகவும் பழையது. ஆனால் தற்காலத்தில் மிகவும் ராயல் ரூபமாகிவிட்டது. ये மே शब्द समाप्त हो பாஷா में भी பாபா பாபா शब्द आ जाए. இந்த நான் என்ற சொல் முடிந்து விட வேண்டும். பேச்சில் கூட பாபா பாபா என்ற சொல்தான் வர வேண்டும். कहने में देखो साधारण बात है. மே பாபா சொல்றாரு, சொல்வதற்கு சாதாரணமான விஷயமாக இருக்கிறது. மே யோகிய ஹோனா तो भाग्य हूँ तो योग्य हूँ तो सैल्वेशन या सेवा उसी प्रमाण मिलनी चाहिए. मैं योग्य हूँ मैं करती हूँ तो ये राइट है. பாபா சொல்றாரு, நான் தகுதியானவராக இருக்கிறேன், எனக்கு தகுதி இருக்கிறது, சேவை அதற்கேற்றவாறு கிடைக்க வேண்டும் அப்படின்லாம் சில குழந்தைங்க யோசிக்கிறாங்களாம். பாபா சொல்றாரு, நான் தகுதியானவராக இருக்கிறேன், நான் செய்கிறேன் என்று சொல்வது சரியா? கர்த்தே தோ ஹோனா சொல்கின்றீர்கள் இல்லையா? फिर क्यों नहीं कहे करती तो हूँ. मैं रॉन्ग हूँ राइट हूँ कहने में तो आएगा ना. मैं करती हूँ. பாபா சொல்றாரு, அதாவது இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா, நான் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா, आप नहीं करते हो கர்த்தா பாபா है. பாபா சொல்றாரு என்னன்னா, நீங்கள் செய்வதில்லை, பாபா செய்கின்றார். वो बाप है करावनहार लेकिन करनहार तो आप होना. அதாவது தந்தை செய்விப்பவராக இருக்கின்றார், ஆனால் நீங்கள் செய்பவர்களாக இருக்கின்றீர்கள் இல்லையா? तो मैं कहना रॉन्ग क्यों हुआ. அதனால் நான் என்று சொல்வது ஏன் தவறாக ஆனது? वैसे जब मैं शब्द भी प्रयोग करते हो तो वास्तव में मैं शब्द किससे लगता है. எப்பொழுது நான் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றீர்களோ அப்பொழுது உண்மையில் நான் என்ற சொல் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? ஆத்மா சே யா ஷரீர் சே. ஆத்மாவிடமிருந்து ஆரம்பிக்கிறதா அல்லது ஷரீரத்திடமிருந்து ஆரம்பிக்கிறதா? மே கவுன் நான் யார்? ஆத்மா ஹேனா, ஆத்மாவாக இருக்கிறேன் இல்லையா? ஷரீர் தோ நஹி ஹை, நான் ஷரீரம் கிடையாது. तो अगर देही अभिमानी बन मैं आत्मा हूँ स्मृति से मैं शब्द यूज करते हैं तो राइट है. பாபா சொல்றாரு, ஒருவேளை ஆத்மா அபிமானியாகி நான் ஆத்மாவாக இருக்கின்றேன் இந்த நினைவின் மூலம் நான் என்ற சொல்லை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது சரியானது. लेकिन मैं शब्द बॉडी कॉन्शियस के रूप में अगर यूज करते हैं तो பாபா என்ன சொல்ல வராங்கன்னா, பாபா சொல்றாரு, அதாவது बॉडी कॉन्शियस रूप में अगर यूज करते हैं तो रॉन्ग है. ஆனால் நான் என்ற வார்த்தையை உடல் உணர்விலிருந்து பயன்படுத்துகின்றீர்கள் என்றால் இது தவறானது. सारे दिन में ये மே शब्द बहुत आता है और आना ही है. முழு நாளில் இந்த நான் என்ற சொல் நிறைய வருகிறது, மேலும் வரத்தான் வேண்டியிருக்கிறது. तो अभ्यास करो, जब भी मैं शब्द कहते हो तो मैं कौन.
அதனால் பயிற்சி செய்யுங்கள். எப்பொழுது நான் என்ற சொல்லை சொல்கின்றீர்களோ அப்பொழுது நான் யார்? வாஸ்தவ் மே ஹே ஹி ஆத்மா. உண்மையில் நான் ஆத்மாவாகத்தான் இருக்கிறேன். ஷரீர் கோ மேரா கஹ்தே ஹேன். இந்த ஷரீரத்தை என்னுடையது என்று சொல்கின்றோம். तो मैं शब्द अगर आत्मा अभिमानी बनकर कहेंगे तो आत्मा को बाप स्वतः याद है. அதனால் நான் என்ற வார்த்தையை ஒருவேளை ஆத்மா அபிமானியாகி சொல்கின்றீர்கள் என்றால் ஆத்மாவிற்கு தந்தையின் நினைவு தானாக இருக்கிறது. கஹ்னே கி பி ஜரூரத் நஹி படேகி. பாபா சொல்றாரு, வாய் மூலமாக சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது. हूँ ही मैं ஆத்மா ஏ அபியாஸ் டால் தோ. நான் இருப்பதே ஆத்மாவாக. இந்த பயிற்சியை ஏற்படுத்துங்கள், இந்த பயிற்சியை கொண்டு வாங்கன்றார். जैसे ये उल्टा अभ्यास पड़ गया है और नेचुरल हो गया है कि जब मैं शब्द बोलते हो तो अपना नाम रूप स्मृति में आ जाता है. எவ்வாறு தலைகீழான பயிற்சி இயற்கையாகிவிட்டது. அதாவது இந்த நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேக உணர்வுலேருந்து சொல்கிறோம் இல்லையா? இந்த ஒரு ப்ராக்டிஸ் இயற்கையாக ஆயிடுச்சு. எப்பொழுது நான் என்ற சொல்லை சொல்கின்றீர்களோ அப்பொழுது தன்னுடைய பெயர் ரூபம் நினைவில் வந்துவிடுகிறது. மே கௌன் ஹூ, மே ஃபலானி ஹூ, யஹ் நேச்சுரல் ஹோ கயா ஹைனா. அதாவது நான் யார், நான் இன்னாராக இருக்கிறேன், இது இயற்கையாகிவிட்டது இல்லையா? சோச்சனா நஹி படுத்தா ஹை. இதை யோசிக்க வேண்டியதே இல்லை. तो ये जो उल्टे भाव से मैं शब्द यूज़ करते हो तभी रिजल्ट में मेहनत ज़्यादा प्राप्ति कम होती. அதனால் தலைகீழான பாவனையுடன் நான் என்ற சொல்லை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அப்பொழுது ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அதற்கான ரிசல்ட் என்னன்னா உழைப்பு அதிகமாக இருக்கிறது, பலன் குறைவாக இருக்கிறது. कई बच्चे कहते हैं हम तो बहुत सेवा करते हैं, बहुत मेहनत करते हैं, लेकिन प्राप्ति इतनी नहीं होती है. நிறைய குழந்தைகள் சொல்கின்றார்கள், நாங்கள் நிறைய சேவை செய்கின்றோம், நிறைய உழைக்கின்றோம், ஆனால் அவ்வளவு பலன் கிடைப்பதில்லை என்று. உஸ்கா காரண் கியா? அதற்கான காரணம் என்ன? वरदान सबको एक है. 60 साल वालों को भी एक, तो 1 मास वाले को भी एक है. பாபா சொல்றாரு, வரதானம் அனைவருக்கும் ஒன்றுதான். 60 வருடம் உள்ளவர்களுக்கும் ஒன்றுதான், 1 மாதம் ஆனவர்களுக்கும் ஒன்றுதான். கஜானே சபிகோ ஏக் ஜேசே ஹே. கஜானாக்களும் அனைவருக்கும் ஒன்று போல இருக்கின்றது. பால்னா சப்கோ ஏக் ஜேசா ஹே. பாலனையும் அனைவருக்கும் ஒன்று போல கிடைக்கின்றது. தினச்சரியா மரியாதா சப்கேலே ஏக் ஜேசி ஹே. தினச்சரியா அதாவது தினச்சரியம் மரியாதை அனைவருக்கும் ஒன்று போல இருக்கின்றது. தூசரி தூசரி தோ நஹி ஹேனா. அதாவது வேறு வேறு என்று இல்லை தானே. அதாவது 60 வருஷம் ஆனவங்களுக்கு வேற தினச்சரியா, அதே மாதிரி 1 மாதம் ஆனவங்களுக்கெல்லாம் வேற தினச்சரியா மரியாதைகள் வேற அப்படின்றதுலாம் இல்லை இல்லையா? ऐसे तो नहीं, मर्यादा श्रीमत, ऐसे तो नहीं, विदेश की मर्यादाएं और हैं, इंडिया की और हैं, ऐसे तो नहीं. அவ்வாறு கிடையாது. வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கான மரியாதைகள் வேறு, இந்தியாவில் இருப்பவர்களுக்கான மரியாதைகள் வேறு என்பது தோடா தோடா ஃபர்க் ஹை. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதா கேட்குறார் பாபா. ஃபாரினில் உள்ளவங்களுக்கு வேறு, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு வேறு, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்குறார். நஹி ஹே, இல்லையா? तो जब सब एक है फिर किसको सफलता मिलती है, किसको कम मिलती है, क्यों? அப்போது எப்பொழுது அனைவருக்கும் ஒன்றாகவே இருக்கிறதோ பிறகு சிலருக்கு வெற்றி கிடைக்கிறது, சிலருக்கு குறைவாக கிடைக்கிறது. ஏன்? காரணம் என்ன?
बाप मदद कम देता है क्या? பாபா குறைவாக உதவி செய்கிறாரா என்ன? किसको ज़्यादा देता हो किसको कम ऐसी है? பாபா சிலருக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறாரு, சிலருக்கு குறைவாக ஹெல்ப் பண்ணுறாரு, அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நெகி ஹே, அவ்வாறெல்லாம் இல்லை தானே. ஃபிர் கியூ ஹோத்தா ஹே, பிறகு ஏன் இந்த மாதிரி ஆகுது? வெற்றி சிலருக்கு அதிகம் சிலருக்கு குறைவு, ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு கேட்குறார். மத்லப் கியா ஹுவா, இதற்கான அர்த்தம் என்னவானது? அப்னி கல்தி ஹே, தன்னுடைய தவறு இருக்கிறது. या तो बॉडी कॉन्शियस वाला मेपन आ जाता है या कभी कभी जो साथी हैं उन्हों की सफलता को देख ईर्ष्या भी आ जाती है. பாபா சொல்கிறாரு என்ன தவறு இருக்குன்னு. அதனால் உடல் உணர்வில் உள்ள நான் என்பது விடுகிறது. அல்லது அவ்வப்பொழுது யாரெல்லாம் துணையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமை கூட விடுகிறது. उस ईर्ष्या के कारण जो दिल से सेवा करनी चाहिए वो दिमाग से करते हैं लेकिन दिल से नहीं. அந்த பொறாமையின் காரணமாக உள்ளபூர்வமாக சேவை செய்ய வேண்டும், ஆனால் அதை புத்தி மூலமாக செய்கின்றார்கள், ஆனால் உள்ளபூர்வமாக செய்வதில்லை. और फल मिलता है दिल से सेवा करने का. பாபா சொல்கிறாரு, அதாவது பலன் அதிகமாக எதுக்கு கிடைக்குதுன்றதை பற்றி சொல்கிறாரு. உள்ளபூர்வமாக சேவா செய்வதற்கு தான் மேலும் பலன் கிடைக்கிறது. कई बार बच्चे दिमाग यूज़ करते हैं लेकिन दिल और दिमाग दोनों मिला के नहीं करते. நிறைய தடவை குழந்தைகள் புத்தியை பயன்படுத்துகின்றார்கள், ஆனால் உள்ளம் மற்றும் புத்தி இரண்டும் ஒன்று சேர்ந்து செய்வதில்லை. அதாவது புத்தியை மட்டுமே யூஸ் பண்ணி சேவா பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாரு, புத்தி உள்ளம் ரெண்டுமே இணைந்து சேவா பண்ணணுன்றார். திமாக் மிலா ஹே உஸ்கோ காரியமே லகானா அச்சா ஹே. புத்தி கிடைத்திருக்கிறது, அதை காரியத்தில் கொண்டு வருவது நல்லது. லேக்கின் சிர்ஃப் திமாக் நெகி, ஆனால் புத்தியை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. जो दिल से करते हैं तो दिल से करने वाले के दिल में बाप की याद भी सदा रहती है. பாபா சொல்கிறாரு, யார் உள்ளபூர்வமாக செய்கின்றார்களோ, அதாவது உள்ளபூர்வமாக செய்யக்கூடியவர்களாக யார் இருக்கிறாங்களோ, உள்ளபூர்வமாக செய்யக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் பாபாவுடைய நினைவு சதா இருக்கின்றது. அவங்களால பாபாவை மறக்க முடியாது. உள்ளபூர்வமாக சேவை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாபா நினைவு உள்ளத்தில் இருக்குது. सिर्फ दिमाग से करते हैं तो थोड़ा टाइम दिमाग में याद रहेगा, हाँ बाबा ही कराने वाला है. பாபா சொல்கிறாரு, புத்தி மூலமாக மட்டுமே செய்பவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் கொஞ்ச நேரம் மட்டும் புத்தியில் நினைவு இருக்கும், ஆம் பாபா தான் செய்ய வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று. हाँ बाबा ही कराने वाला है लेकिन कुछ समय के बाद फिर वही मेपन आ जाएगा. பாபா சொல்கிறாரு, ஆம் தந்தை தான் செய்ய வைக்கக்கூடியவராக இருக்கின்றார் அப்படின்றது நினைவு இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு அந்த நான் என்பதே வந்துவிடும். इसलिए दिमाग और दिल दोनों का बैलेंस रखो. அதனால் புத்தி மற்றும் உள்ளம் இரண்டிலும் சமநிலை வையுங்கள், பேலன்ஸ் வைங்க. சேவா பண்ணும்போது புத்தி மூலமாக மட்டும் செய்யக்கூடாது, உள்ளம் புத்தி ரெண்டுமே இணைந்து சேவா பண்ணணும், இதில் பேலன்ஸ் வைங்க அப்படின்னு சொல்கிறார். तो सुना यहाँ डायमंड जुबली में क्या करना है. அதனால் சொல்லிவிட்டார், வைர விழாவில் என்ன செய்ய வேண்டும். பாபா சொல்லியிருக்கிறாரு, வைர விழாவில் என்ன செய்யணும்னு கேள்வி கேட்குறாரு.
विशेष बचत का खाता जमा करो. விசேஷமாக சேமிப்பு கணக்கை சேமியுங்கள். ऐसे नहीं कि सारा दिन मेरे से कोई ऐसा बात नहीं हुई, किसको दुख नहीं दिया, किसी से कुछ किटकिट नहीं हुई, अर्थात गवाया नहीं. பாபா சொல்றாரு, அவ்வாறு கிடையாது. முழு நாளும் என் மூலமாக அப்படிப்பட்ட எந்த விஷயமும் நடக்கவில்லை, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை, யாரிடமும் எந்த சண்டை சச்சரவும் ஆகவில்லை, அதாவது இழக்கவில்லை. ये तो अच्छी बात है, गवाया नहीं लेकिन जमा किया. பாபா கேட்குறாரு, இது நல்ல விஷயம், இழக்கவில்லை, ஆனால் சேமிப்பு செய்தீர்களா? सेवा भी की तो अपने रूहानियत से सेवा में सफलता प्राप्त की. சேவையில் கூட தன்னுடைய ஆன்மீகத் தன்மை மூலம் சேவையில் வெற்றியை அடைந்தீர்களா? வா சஃபல்தா ஜமாக்கி அல்லது வெற்றியை சேமித்தீர்களா? तो सेवा में समय लगाया, ये तो अच्छी बात की ना, लेकिन सेवा किस विधि से की. பாபா சொல்றாரு, சேவையில் நேரத்தை பயன்படுத்தினீர்கள், இது நல்ல விஷயம் இல்லையா? ஆனால் சேவை எந்த விதிப்படி செய்தீர்கள்? कई कहते हैं हम तो सारा दिन इतने सेवा में बिजी रहते हैं जो अपना ही नहीं पता पड़ता. बिजी रहते हैं या बहुत अच्छा. பாபா சொல்றாரு, நிறைய பேர் சொல்கின்றார்கள், நாங்கள் முழு நாளும் இவ்வளவு சேவையில் பிஸியாக இருக்கின்றோம் என்று. அது எங்களுக்கே தெரியவில்லை, பிஸியாக இருக்கின்றோம். இது மிகவும் நல்லது. லேக்கின் சேவா கா பிரத்யக்ஷ பல் ஜமா ஹுவா. முழு நாளும் சேவையில் இருக்கிறோன்றது ஓகே, பாபா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் சேவையினுடைய வெளிப்படையான பலனை சேமித்தீர்களா, இல்லை சேமிப்பாகியதா அப்படின்னு கேட்குறார். கி சிர்ஃப் மெஹனத் கி அல்லது முயற்சி உழைப்பு மட்டும் செய்தீர்களா, சேமிப்பு பண்ணீங்களா இல்லை உழைச்சிங்களான்னு கேட்குறார். सेवा में समय 8 घंटा लगाया, लेकिन 8 ही घंटे सेवा के जमा हुए. சேவையில் 8 மணி நேரம் பயன்படுத்தினீர்கள், ஆனால் 8 மணி நேரத்தையும் சேவைக்காக சேமித்தீர்களா, சேவையின் சேமிப்பு செய்தீர்களான்னு கேட்குறார். 8 மணி நேரம் சேவை பண்ணீங்க, 8 மணி நேரம், அந்த 8 மணி நேரம் சேவையினுடைய சேமிப்பு செய்தீர்களான்னு கேட்குறார். சேமிப்பு ஆச்சா? சமய் ஜமா ஹுவா, நேரம் சேமிப்பானதா? கி ஆதா ஜமா ஹுவா, ஆதா பாக் தோட் மே சோச்சனே மே கயா. அதாவது பாதி சேமிப்பாகியது, பாதி ஓடுவதில், பாதி யோசிப்பதில் போய்விட்டது, அந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறார். श्रेष्ठ संकल्प शुभ भावना शुभ कामना के संकल्प जमा होते हैं. श्रेष्ठ संकल्पम சுப பாவனை, சுப விருப்பம் நிறைந்த சங்கல்பம் சேமிப்பு ஆகி கொண்டிருக்கின்றது. तो सारे दिन में जमा का खाता नोट करो. அதனால் முழு நாளும் சேமிப்பு கணக்கை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். எவ்வளோ சேமிப்பு பண்ணியிருக்கோம் நம்ம சிரேஷ்ட சங்கல்பம் மூலமாக, சுப பாவனை மூலமாக, சுப காமனா மூலமாக எவ்வளவு சேமிப்பு செஞ்சுருக்கோம் அதை நோட் பண்ணுங்கன்றார். சரீரத்து மூலம் சேவை பண்ணீங்க, பிஸியாக இருந்தீங்க, அதை மட்டும் பார்க்காதீங்க, மனசளவில் எவ்வளோ நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அதையும் பாருங்கன்றார். जब जमा का खाता बढ़ता जाएगा तो स्वयं स्वतः ही डायमंड बन ही जाना है. பாபா என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுது சேமிப்பு கணக்கு அதிகமாகி விடுகிறதோ அப்பொழுது தானாகவே வைரமாகிவிட வேண்டும். अभी भी समय और संकल्प ना अच्छे में ना बुरे में होते हैं. இப்பொழுதும் நேரம் மற்றும் சங்கல்பம் நல்லதிலும் இல்லை, கெட்டதிலும் இருப்பதில்லை. तो बुरे में नहीं हुए,
ये तो बच गए लेकिन अच्छे में जमा हुआ. பாபா வந்து நம்ம செக் பண்ணதில் நமக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நான் வந்து சங்கல்பத்தை நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணலை, கெட்டதுக்காகவும் யூஸ் பண்ணலை. அப்படி ரிசல்ட் வெளியே வருது அப்படின்னா பாபா கேள்வி கேட்குறாரு, கெட்டதில் செல்லவில்லை, அதாவது எண்ணம் வந்து கெட்ட எண்ணமாக ஆகலை, தப்பித்து விட்டீர்கள். ஆனால் நல்ல விஷயத்தில் எவ்வளவு சேமிப்பானது. சம்ஜா? புரிஞ்சதா? சமைக்கோ சங்கல்ப்கோ பச்சாவ். நேரத்தையும் சங்கல்பத்தையும் மிச்சப்படுத்துங்கள். जितना अभी बचत करेंगे, जमा करेंगे तो सारा कल्प उसी प्रमाण राज्य भी करेंगे और पूज्य भी बनेंगे. இப்பொழுது சேமிப்பு, இப்பொழுது மிச்சப்படுத்துகிறீர்கள், சேமிக்கின்றீர்கள் என்றால் முழு கல்பமும் அதற்கேற்ப ராஜ்யம் செய்வீர்கள், மேலும் பூஜைக்குரியவராகவும் ஆவீர்கள். चाहे द्वापर से आप साकार रूप में तो गिरती कला में आते हो, लेकिन आपका जमा किया हुआ खाता आपके जड़ चित्रों की पूजा कराता है. பாபா சொல்கிறாரு, அதாவது துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் சாகார ரூபத்தில் கீழே இறங்கும் கலையில் வந்திருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய சேமிப்பு செய்த கணக்கு உங்கள் ஜட சித்திரங்களுக்கு பூஜை செய்விக்கின்றது. நம்முடைய சேமிப்பு கணக்கு தான் நம்ம ஜட சித்திரங்களுக்கு பூஜையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. तो सब ये नोट करना तो मालूम पड़ जाएगा कि व्यर्थ व साधारण समय कितना होता है. பாபா சொல்கிறாரு, அதனால் அனைத்தையும் நோட் பண்ணுங்க, அப்பொழுது தெரிந்துவிடும், அதாவது வீணான நேரம் மற்றும் சாதாரண நேரம் எவ்வளவு ஆகியிருக்கிறது என்று. சாதாரண சங்கல்ப கித்தனை होते हैं, சாதாரண சங்கல்பம் எவ்வளவு இருக்கின்றது. लेकिन एक अटेंशन रखना, अगर मानो आपका आज के दिन जमा का खाता बहुत कम हुआ तो कम दे करके दिल शिकस्त नहीं होना. ஆனால் ஒரு விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும். ஒருவேளை ஏற்றுக்கொண்டீர்கள், இன்றைய நாள் சேமிப்பு கணக்கு மிகவும் குறைந்துவிட்டது. குறைந்ததை பார்த்து மனமுடைந்து போகக்கூடாது. பாபா இதில் கொஞ்சம் அட்டென்ஷன் வைக்கணுன்றார். சரி, செக் பண்ணிங்க. செக் பண்ணதில் முழு நாளில் சேமிப்பு கணக்கு குறைவாக தான் இருந்தது. சரி, குறைவாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு மனசு ஒடிஞ்சிடாதீங்க. और ही समझो कि अभी भी हमको चांस है जमा करने का. மேலும் புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுதும் நமக்கு சான்ஸ் இருக்கிறது சேமிப்பு செய்வதற்கு. अपने को उमंग उत्साह में लाओ. உங்களை ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வாருங்கள். अपने आप से रेस करो, दूसरे से नहीं. உங்களிடம் நீங்களே ரேஸ் செய்யுங்கள், மற்றவர்களிடம் கிடையாது. மற்றவர்களோடலாம் ரேஸ் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள நீங்களே ரேஸ் பண்ணுங்கன்றார். अपने आप से रेस करो कि आज अगर 8 घंटे जमा हुए तो कल 10 घंटे हो. அதாவது உங்களுக்கு நீங்களே ரேஸ் பண்ணுங்க. அதாவது ஒருவேளை இன்று 8 மணி நேரம் சேமிப்பு ஆனது என்றால் நாளை 10 மணி நேரமாக இருக்க வேண்டும். दिल शिकस्त नहीं होना, क्योंकि अभी फिर भी ஜமா கர்னே கா சமய் ஹை. ஏனெனில் இப்பொழுது சேமிப்பு செய்வதற்கான நேரம், அதனால் மனமுடைந்து போகக்கூடாது. அபி டூ லேட் கா போர்ட் நெகி லகா ஹை. இப்பொழுதும் டூ லேட் போர்ட் போடவில்லை. பாபா சொல்கிறார், ஃபைனல் ரிசல்ட் கா டைம் அபி அனௌன்ஸ் நெகி ஹுவா ஹை. ஃபைனல் ரிசல்ட்டுக்கான நேரம் இப்பொழுது தெரிவிக்கப்படவில்லை. जैसे लौकिक में पेपर की डेट फाइनल हो जाती है तो अच्छे पुरुषार्थी क्या करते हैं. எப்படி
லௌகீகத்தில் பேப்பருக்கான டேட்டு ஃபைனல் ஆகிவிடுகிறது என்றால் நல்ல முயற்சி செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தில் ஷிகஸ்து ஹோத்தே ஹேன் யா புருஷார்த் மே ஆகே பட்தே ஹேன். மனமுடைந்து போகின்றார்களா அல்லது முயற்சியில் முன்னேறுகின்றார்களா? தோ ஆப் பி தில் ஷிகஸ்த் நஹி பன்னா. அதனால் நீங்களும் மனமுடைந்து போகக்கூடாது. और ही उमंग उत्साह में आकर के दृढ़ संकल्प करो कि मुझे अपने जमा का खाता बढ़ाना ही है. समझा? பாபா சொல்றாரு, மேலும் ஊக்கம் உற்சாகத்தில் திட சங்கல்பம் செய்யுங்கள், நான் என்னுடைய சேமிப்பு கணக்கை அதிகரித்தே தீர வேண்டும் என்று. புரிந்ததா? அச்சா, நல்லது. பாபா முரளி முடிச்சிட்டாரு. இப்போ நமஸ்தே பண்ணுறாரு. चारों ओर के जयंती की मुबारक देने वाले बच्चों को. நாலாபுறமும் பிறந்த நாளினுடைய வாழ்த்துக்களை கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. சதா பாப் கே சாத் சாத் ரஹ்னே வாலே கம்பைன்ட் ரூப்தாரி பச்சோं को. எப்பொழுதும் பாபாவின் கூடவே இருக்கக்கூடிய இணைந்த ரூபதாரி குழந்தைகளுக்கு. सदा उमंग उत्साह के द्वारा स्वयं को और औरों को आगे बढ़ाने वाले बच्चों को. எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் தன்னையும் மற்றவர்களையும் முன்னேற்றக்கூடிய குழந்தைகளுக்கு. चारों ओर के सेवा में आगे बढ़ने वाले सच्चे सेवादारी बच्चों को. நாலாபுறமும் உள்ள சேவையில் முன்னேறக்கூடிய உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கு. பாப்தாதா கி பதம் 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 குணா முபாரக் ஹோ. பாப்தாதாவினுடைய கோடி 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 மடங்கு வாழ்த்துக்கள். யாத் பியார் கே சாத் பாப் பி பச்சோं की मुबारक याद प्यार स्वीकार कर रहे हैं. அன்பு நினைவு கொடுப்பதன் கூடவே தந்தையும் குழந்தைகளினுடைய வாழ்த்துக்கள் மற்றும் அன்பு நினைவை ஏற்றுக்கொள்கின்றார். देख रहे हैं कि सभी तरफ मुबारक मुबारक के दिल के गीत बज रहे हैं. பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைத்து பக்கமும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ற உள்ளத்தினுடைய பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. तो ऐसे मुबारक लेने और मुबारक देने के दोनों संगम की विशेष याद प्यार और नमस्ते. அப்படிப்பட்ட வாழ்த்துக்களை எடுப்பதும் வாழ்த்துக்களை கொடுப்பதுமாக இருக்கக்கூடிய இரண்டு பேரினுடைய சங்கமம் ஆகியிருக்கின்றது. அதற்கு விசேஷமாக அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. வரதான் हर बात में कल्याण समझकर अचल अडोल महावीर बनने वाले त्रिकालदर्शी भव. வரதானம் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருக்கிறது என்று புரிந்து கொண்டு ஆடாத அசையாத மகாவீரராகக்கூடிய திரிகாலதரிசி ஆகுக. விளக்கம். கோई भी बात एक काल की दृष्टि से नहीं देखो. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தினுடைய பார்வையில் பார்க்காதீர்கள். திரிகாலதர்ஷி ஹோக்கர் தேக்கோ. திரிகாலதரிசி ஆகி பாருங்கள். क्यों क्या के बजाय सदा यही संकल्प रहे कि जो रहा है उसमें कल्याण है. ஏன் என்ன என்பதற்கு பதிலாக சதா இதே சங்கல்பம்தான் இருக்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதில் நன்மை இருக்கிறது. ஜோ பாபா கஹே வஹ் கர்த்தே சலோ. எதை பாபா சொல்கின்றாரோ அதை செய்து கொண்டே செல்லுங்கள். பிர் பாபா ஜானே பாபா கா காம் ஜானே. பிறகு தந்தைக்கு தெரியும், தந்தையினுடைய காரியத்திற்கு தெரியும். ஜैसे பாபா चलाए वैसे चलो तो उसमें कल्याण भरा हुआ है. எப்படி தந்தை நடத்தி செல்கின்றாரோ அவ்வாறு நடந்து செல்லுங்கள். அப்போது அதில் நன்மை நிரம்பி இருக்கிறது. இஸ் நிச்சய சே கபி டக்மக் நஹி ஹோங்கே. இந்த நிச்சயத்தின் மூலம் ஒருபோதும்
மேலே கீழே ஆக முடியாது. संकल्प और स्वप्न में भी व्यर्थ संकल्प ना आए. சங்கல்பம் மற்றும் கனவில் கூட வீணான எண்ணம் வரக்கூடாது. தப் கஹேங்கே அச்சல் அடோல் மகாவீர். அப்பொழுது ஆடாத அசையாத மகாவீர் என்று சொல்ல முடியும். स्लोगन. तपस्वी वह है जो श्रीमत के इशारे प्रमाण सेकंड में न्यारे और प्यारा बन जाए. ஸ்லோகன். தபஸ்வி என்பவர்கள் அவர்கள்தான் யார் ஸ்ரீமத் என்ற சைகைக்கேற்ப, அதாவது ஜாடைக்கேற்ப ஒரு வினாடியில் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆகிவிடுகின்றார்களோ அவர்கள்தான். ஓம் சாந்தி.